Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி கோபி மஞ்சூரியன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லித்தரேன். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வானலில் இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸை அதில் போடுங்க. ஒரு 5 minutes அதை குக் பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சமாக இது கூடவே சால்ட் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதில் ஏதாவது இன்செக்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா வெளியில் வந்துடும். இது 5 minutes மட்டும் குக் பண்ணுங்கள். ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஃபில்டர் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் 2.5 tablespoons ஆஃப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது போலவே 2.5 tablespoons ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது ஒரு மீடியம் அளவுக்கு இருக்கிற காலிஃப்ளவர். நீங்கள் அதை விட அதிகமாக எடுத்திங்கன்னா நான் சொல்கிற குவான்டிட்டி எல்லாம் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 teaspoon அளவுக்கு இருக்கிற காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்டினரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு 1 teaspoon அளவுக்கு மட்டும் இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை 1 teaspoonக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க, இல்லைன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸை நீங்கள் பிரிக்கும்போதே ரொம்ப சின்ன சைஸாக இல்லாத மாதிரியும் ரொம்ப பெரிய சைஸில் இல்லாத மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கோபி மஞ்சூரியன் ப்ரிப்ரேஷனுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்களா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி தான் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஃபைனலாக இது கலந்து முடிக்கும்போது எல்லா காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸ்லேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா கோட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நிறைய தண்ணி நிற்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். 10 minutes ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டீப்பான கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு இந்த காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸை பேட்ச் பை பேட்சாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதிகமாக போட்டுறாதீங்க, கம்மியாக போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போது இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் டேஸ்ட் நல்லா இல்லாமல் இருக்கும். இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இதை பொரிச்சு எடுக்கும்போது நல்லாவே கிறிஸ்பியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு பத்தலை, அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சாஸோடு சர்வ் பண்ணும்போது நல்லா சாகியாகிடுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அப்பையும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இதை பொரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக 1.5 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு பொரிச்சிங்க அப்படின்னா நம்ம சாஸோடு ஆட் பண்ணும்போது கூட ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது நம்ம இந்த சாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் இந்த மாதிரி 2 tablespoons ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3-4 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது இல்லையா, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு கேப்சிகம்மை க்யூப் சைஸில் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இது எல்லாமே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது ஒரு 1 teaspoon அளவுக்கு சாய் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 teaspoon அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 teaspoon அளவுக்கு டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த சாஸஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் ஸ்லரின்றது ஒன்றும் இல்லை, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கலந்துட்டு அதை இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி. இது வந்து அந்த சாஸி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஓரளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஃப்ளோரெட்ஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. கண்டிப்பாக நான் சொன்ன சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த கோபி மஞ்சூரியனை அது கூடவே பர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய சில்லி கார்லிக் ரைஸ் கூட சர்வ் பண்ணேன். இன்னும் ஃபியூ டேஸில் சில்லி கார்லிக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதையும் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.